அவள் ஒரு தொடர் கதை, மீண்டும் ஒரு காதல் கதை, இது ஒரு தொடர் கதை. அந்த வரிசையில வந்ததில்லை இந்த கதை, இது நாங்களே விட்ட கதை. எனக்கு அவனுக்கு வேற வேற ஏஜ், ஆனா 2 பேரும் படிக்கிறது ஒரே டுட்டோரியல் காலேஜ். நான் சொல்றேன் முன்னாடி, இவன் போட்டிருக்குது அவன் தாத்தா கண்ணாடி. பென்சில்ல மீச வரைஞ்சு உட்காந்து இருக்கானே, இவன் பேரு ராஜேஷ் சாமு. நாங்க பேசுறதா சட்டம், படிப்புல ரொம்ப மட்டம். எப்பவுமே இவன் பின்னாடிதான் பொண்ணுங்க சுத்துவாங்க. ஏன்னா நாத்தம் புடிச்ச டுட்டோரியல் காலேஜ்ல கப்பு புடிச்ச சென்ட்டை இவன் தான் போட்டுக்கிட்டு வருவான். அவனோ அப்படி, நானோ இப்படி. பண்ணாட நான் பண்ற ஸ்டைலுக்கு நீதாண்டா தட. என் கூட கம்முனு உக்காரா பீட. ஏய் மச்சான், உனக்கு ஒண்ணு தெரியுமா? சிகரெட் பத்த வைக்க வேணும் கயிறு. ஏன்னா இதுல தாண்டா இருக்குது அந்த பயரு. துணிக்காய போட கயிறு கட்டி வச்சிருந்தா அதை எத்தனை வந்து நான் பிலிம் கட்டிட்டு இருக்கேன். நீ துணிக்காய போட வேணுண்டா கொடி. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க நின்னா உனக்கு உருண்டா அடி அடி. அவன் புடி அடிக்கிறான் என் தம்ம, நீ பாத்து நிக்கிறடா தொம்ம. கட்டாங்க கட்டாங்க பட்டாக்கா. ஐயா சூப்பர் மாடி. கேடி அது மாடி இல்லடா மேடி. நான் போற முன்னாடி நீ வாடா பின்னாடி. தம்பி யார பாத்து தம்பிங்க? நீ இங்கதான் படிக்கிற, நானும் இங்கதான் படிக்கிறேன். அப்புறம் எப்படி நான் உனக்கு தம்பி சொல்றேன்? 8வது நீ 2 வருஷம் ஃபைல், நான் 4 வருஷம் ஃபைல். அப்ப என் தம்பி தானே. ஹோட்டல்ல குடுக்கறாங்க பில்லு, அரிசியில இருக்குது கல்லு. நீ என்கிட்ட பண்ணாத லொல்லு, வந்த விஷயத்த சொல்லு. ஏன் அடிச்ச? மனசு சரியில்லை அதான் கோட்டை அடிச்ச. தம்பி நீ குடிச்சத நான் கேட்க, வைக்க வந்தியா இல்ல இவன் அடிக்க வந்தியா? அளவு நீ துணிகாய போல வச்சிருந்த கையில திருடிட்டு போனீங்க, அதுதான் நீ செஞ்ச குழப்பம். மன்னிக்கணும், நாங்க ஒண்ணு திருடிங்க வரல, யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டோம். ஐயோ அதுக்கு பேர் தான் தம்பி திருத்து. இவனை அடிச்சுட்டான்னு சொல்லி உன கூட்ட வேண்டாம். நீ என்ன பேசிட்டு இருக்கிற? அவசரப்ப அத பத்தான் கேட்கப்பா. கயிறு கேட்க வந்த இவனை கண்ணாப்புதான் அடிச்சுட்டு, அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகும். பதில் சொல்றதுக்கு நான் ஒன்னும் ஸ்டூடெண்ட் இல்ல, கேள்வி கேட்க நீயும் என் வாத்தியார் இல்ல. நீ சொன்னாலும் சொல்லலாம், நான் வாத்தியாரம். அது இந்த ஊருக்கே தெரியும். இவரு வாத்தியாரா? நான் கேள்வி கேட்டா இவரு பதில் சொல்வாரா? 6ல 100 போடுமா? ஐயோ கணக்கு தப்பு தம்பி. 6ல 100 போகவே போகாது. ஏன் போகாது? 6ல கப்பல் போகுது, போட்டு போகுது, படகு போகுது, மீன் போகுது. ஏன் 100 போகாது? எப்படி மறுகிட்ட பச்சை மாதிரி? போடா போடா. அது நீ அழிச்ச கூட நான் மன்னிச்சு, ஆனா பொது இடத்துல புகை பிடிச்சி அது மிகப்பெரிய தப்பு. டண்டனக்கா டனக்குனக்கா, நான் சீரட்டு பிடிச்ச இடத்த பொது இடமாக்குறது உங்க தப்பு. தம்பி நீ என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறியா? நாம இந்த காலேஜ் முடிஞ்சு போப்போம். நீ இருக்கணும்னு நினைச்சாலும் 5 மணிக்கு மேல இருக்க முடியாது. வாட்ச்மேன் எல்லாரும் துரத்திட்டு கேட்ட பூட்டிடுவாரு. இவன் காப்பாசத்தை எடுக்கான், கேட்டா கொடுக்க மாட்டேன். என்னன்னு இவங்கிட்ட வாங்கின காம்பஸ திருப்பி கொடுக்காம நீ இந்த காலேஜ் காம்பஸ விட்டு தாண்டவே முடியாது. நீயோ கேட்டுட்ட காம்பஸ நானோ என் தங்கச்சிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப போய் தங்கச்சி அந்த காம்பஸ திருப்பி கொடுமான்னு நான் எப்படி கேட்பேன்? அல்வா தம்பி அல்வா, அந்த காம்பஸ என்னுடைய அன்பை
நம்ம 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டோம். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. யாருகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் டே நீ புழுவுற? இன்னைக்கு வெட்னஸ்டே. இந்த ஜென்மல எத்தனை ஜென்மம் வந்தாலும் நீ நான் சேரவே முடியாது. பரட்டா Buddy, 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 buddy. பள்ளிக்கூட புக்குன்னா பார்க்க மாட்டானுங்க, பல்லான புக்குன்னா தடவி தடவி பாப்பானுங்க. எடுத்துட்டு போங்கயா. டேய் சுப்பிரமணி, I want 500 மணி. டேய் ஏன்டா என்ன சுப்பிரமணியன் பேர் சொல்லி கூப்பிடுற? டேய் சுப்பிரமணியன் கூப்பிடாம பின்ன சுல்லான்னு கூப்பிட சொல்றியா? டேய் நான் உன் தாத்தாடா, கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசுறேன். டேய் பிளாட்ஃபார்ம்ல கண்ட புக் விக்கிற உனக்கு என்னடா மரியாதை? பணத்தை குர்றான்னா குர்றா. இவன் கிட்ட இங்க பேச்சு துட்டு கொடுக்க போறியா இல்ல எல்லா புக்கையும் எடுத்து எடைக்கு போடட்டுமா? டேய் நாயே, அவனே எடைக்கு வந்தாண்டா வியாபாரம் பண்றான். மறுபடியும் திருப்பி அங்க போட்டா அவன் உன்னை செருப்பாலே அடிப்பான்டா. டேய் எதுக்குடா உனக்கு 500 ரூபாய்? 5 ஏரோப்ளைன் வாங்கி லைன்ல சர்ரு சர்ருன்னு விட போறேன்டா. டேய் 500 ரூபாய் என்னடா பண்ண முடியும்? சினிமாக்கு போறேன்டா. சினிமாவுக்கு சினிமாக்கு போறதுக்கு 500 ரூபாயா? நாஸ்டா தொண்டு 4 ஷோ பார்த்தாலும் 400 ரூபாய் தான்டா ஆகும். கேட்டுக்கடா கணக்கு சொல்ல போற உனக்கு. 1 கிலோ கற்பூரம், 1 டசன் தேங்காய், 1/2 டசன் பூசணிக்காய், 50 காசு தீப்பெட்டி, 50 ரூபாய்க்கு பொடிச்சில்ற. இதுக்கெல்லாம் வாங்க காசு குடுறா. சோ பெருசு யூ கிவ் த 500 bucks. டேய் நீ படத்துக்கு போறியா இல்ல ஆயுத பூஜை கொண்டாட போறியா? டேய் ஸ்கிரீன்ல பூமிகா வந்தா பூசணிக்காய் உடைப்பேன், சிம்ரன் வந்தா சில்லறை இறைப்பேன், தேவான வந்தா தேங்காய் உடைப்பேன். இதுக்கெல்லாம் எனக்கு வேணும்டா காசு. சீக்கிரம் துட்டு வாங்கினா பேர் போறதுக்கு முன்னாடி போறத கதை புரியும். டேய் நீ ஒரு பொண்ணை கூட்டின்னு போறேன்னு பார்த்தா தீஞ்சு போன பண்ண கூட்டின்னு போற. உன்ன மாதிரி டுட்டோரியல் காலேஜ்ல படிக்கிறவங்க ஜத ஜதையா பொண்ணு கூட்டிட்டு போறான். நீ எப்படா அந்த மாதிரி கூட்டிட்டு போற? டேய் தாத்தா, பொண்ணு கூட்டிட்டு போறவங்க அப்ப பார்த்தா கூட்டிட்டு வருவான், ஆளை வெட்டிடுவான் என் காலை. அதனால நான் சினிமாக்கு போல. டேய் இதுக்காக ஏன்டா சினிமாக்கு போலன்ற? நான் தரேன்டா காசு. நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க. இந்த 500 ரூபாய். டேய் தாத்தா, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா. ஆனா எந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல, அதனால நானும் ஏர் எடுத்து பாக்கல. நீ ஏன் ஏர் எடுத்து போய் பாக்குற? கார் எடுத்து போய் பாரு, அப்பதான் சூப்பர் பிகர் முடியும். டேய் பொண்ணுன்னா மின்னல் மாதிரி இருக்குண்டா. அந்த மாதிரி பொண்ணு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லடா. நான் காலையில இருந்து கஷ்டப்பட்டு அடிக்க வச்சு இப்படி கலைச்சு விட்டியடா. டேய் சுப்பிரமணி, நான் என் கனவு கண்ணிய பாத்துட்டேன்டா. கட்டுனா அவ்வளவுதான் கட்டுவேன், தடுக்க வந்தா எவனா இருந்தாலும் வெட்டுவேன். டேய் நாளைக்கு சாயங்காலம் அந்த பொண்ணுக்கு நிச்சயம்டா. அண்ணா நகர்ல இருந்து மாப்பிள்ள வராங்க. டேய் இது எப்படி அவனுக்கு தெரியும்? டேய் நான் தாண்டா அவங்க வீட்டுல போய் லட்டு பிடிக்க ஹெல்ப் பண்ணேன். டேய் துட்டுன்னா இங்க, லட்டுன்னா அங்கயா? உன்னை சும்மா விட மாட்டா. ஏன் டென்ஷன் ஆகுற? நாளைக்கு சாயந்தரம் தானே நிச்சயதார்த்தம். இன்னும் 24 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள நீ போய் அந்த பொண்ணை உஷார் பண்ணு. இப்ப நான் போய் பார்க்க போற அந்த பொண்ண இந்த விஷயத்தை நீ யாருன்னா சொன்ன நோண்டிடுவோம் உன் கண்ண. மேம், காலிஃபிளவர் ஃபார் யூ. எதுக்கு? தேங்க்யூ மேம். மேம், வாழைப்பூ ஃபார் யூ. இதெல்லாம் யார் கொடுக்கறாங்க? தேங்க்யூ மேம். எஸ். காலிஃபிளவர் ஃபார் யூ. ஹலோ மிஸ்டர், யார் நீங்களா? நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு வரீங்க, கண்டதெல்லாம் கொடுத்துட்டு போறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு யார் கொடுக்கறது? தேங்க்யூ. ஹலோ ஹலோ. என்ன மறுபடியும் காலிஃபிளவர் வாழைப்பூமா? இல்லடி பில்லு. இப்ப எதுக்காக பில்லு கொடுக்குறீங்க? கொடுத்ததெல்லாம் வாங்கி உள்ள வச்சுக்கிட்டியே, உனக்கு பில்லு கொடுக்காம மிலிட்டரி ஃபுல்லா கொடுப்பேன். என்ன மிஸ்டர், தகராறு பண்ணாம வந்திருக்கீங்களா? இல்ல, நான் தான் ஜேசே, அண்ணா நகர் ராஜேசே. ராஜேஷ், நீங்க நாளைக்கு சாயங்காலம் தானே வரேன்னு சொன்னீங்க, இப்ப வந்துட்டீங்க. எங்க காத்தாடி உங்க ஆண்டன் எல்லாம் மாட்டிக்கிச்சு, அதை எடுத்துக்கிட்டு உங்களையும் அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்து. என்ன மிஸ்டர் ராஜேஷ், சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கீங்களா? ஏண்டி கேக்குற? இல்ல, தாடி அதிகமா வளர்த்திருக்கீங்களே, அதனால கேட்டேன். கிண்டல் பண்ணாதடி லேடி, இது பிறந்ததுல இருந்து வளர்ந்த தாடி. நீ வாய மூடின்னு போடி, நான் தான் உனக்கு ஏத்த ஜோடி. நான் தான் உனக்கு ஏத்த ஜோடிங்கிறீங்க, கூடவே ஒரு லேடிய கூட்டிட்டு சுத்துறீங்க. டேய் பப்பாளி வாயா, மீசைய எடுக்காதன்னு சொன்னா கேக்குறியாடா? பாடுறா, ஆங்கிலோ இந்தியன் வீட்டுல வேலை செய்யற ஆயா மாதிரியே இருக்கியடா. இந்த பொண்ணு என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டா. ரெண்டா பிக்கிறான்னு நீயே முடிவெடு. டேய் வெயில நடந்து போறவங்க கிட்ட கொடை வேணுமா செருப்பு வேணுமான்னு கேக்குற மாதிரி இருக்குடா. கொடை தான் வேணும்னா கால் சுடும், செருப்பு தான் வேணும்னா தலை சுடும். இந்த நிலைமையில தான்டா இருக்கேன் நானும். இந்த சிச்சுவேஷனுக்கு நீ வெளியே போகணும்.
ஃபீலிங்கே ஃபீலிங்கா சீக்கிரம் போடா. ராஜேஷ், உங்களை எனக்கு 1.5 மணி நேரமா தான் தெரியும். ஆனா இந்த 1.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. எப்படி தெரியும்? 3 மெகா சீரியல மொத்தமா பாக்குற பொம்பளை நீ. நான் வந்து 1.5 மணி நேரம் ஆச்சுன்னு தெரியுது. வந்தவனுக்கு உள்ள கூப்பிட்டு ஒரு டம்ளர் டீயோ இல்ல ஒரு சம்சாவோ குடுக்கணும்னு தோணுச்சா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எது, டீ குடுக்கறதா இல்ல சம்சா குடுக்கறதானா? ஐயோ அது இல்ல, எனக்கு உங்க மேல இருக்கிறது லவ்வா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு எனக்கே தெரியல. அப்படின்னா என் ஸ்டைலுக்கு வாடி, ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடு. உன் கண்ணை நான் தெரிஞ்சா உன் மனசுல நான் இருக்கேன்னு அர்த்தம். சரி தெரிஞ்சுரி. அடி பாவி, தூங்கிட்டியா? கண்ணை மூடி நினைச்சு பாருன்னா தெரிஞ்சுனா கொஞ்சம் வெளில வந்து யார் வந்து பாரு. சார் இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. யார பார்த்து நல்லா இல்லன்னு சொல்லு. ரீனா நான் சின்ன வயசுல இருந்தா பாத்துக்க, சூப்பர் பிகர். ஐயோ பூட்டி இருக்கிற கலந்து கட்டுறியா? ரீனா பண்புல பெண், அதான் பூட்டிட்டு குளிக்கிறா. கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுவோம். எப்படி ரீனா வருவா? ஐயோ நீ மாப்பிள்ளன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை விடுறேன். வெளியில பூட்டிட்டு உள்ள எப்படியா குளிக்க முடியும்? நீ அழுக்கு என்ன திறந்துட்ட. நம்ம வீடு மாதிரி வந்தோம். வாங்கப்பா. யார் நீங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல உள்ள போய் ஆத்தி எடுத்துட்டு வா. ஹலோ சார், இது என்னோட காஃபி. நான் சூடாதான் குடிப்பேன். ஆத்தி எடுத்துட்டு வர சொல்றதுக்கு நீங்க யாரு? ஐயோ ஏமா அவர் காப்பி ஆத்தி எடுத்துட்டு வர சொல்ல, திருஷ்டி சுத்தி போறதுக்கு ஆரத்தி தட்டி எடுத்துட்டு வர சொல்றாரு. ஆமா, இவர் என்ன கட்டிக்க போறாரு பாரு. நான் ஆர்த்தி எடுத்து வந்து திருஷ்டி சுத்தி திலக வச்சு உள்ள வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதுதான் உண்மை. என்ன சொல்றீங்க? இது சொல்ல உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏழிக்க வளத்துல நீ இறந்தப்போ கேட்டப்போ ஏழி பைக்க போன என் பேண்ட் கிழிஞ்சுது. அது கூட மறந்துட்டியா? ஓ, கவர்மெண்ட் ஸ்கூல் வாசல்ல இளந்த பழம் வித்துட்டு இருந்தீங்களே அந்த ராஜேஷ் மாமா தானே? என்ன மாமா, டிராமால சேர்ந்துட்டீங்களா? இது என்ன வேஷம்? பேசுறாமா பாசம். சின்ன வயசுல ரோட்ல இருக்க சாணியை நீ மீக்க போப்போ என் 2 கையாலும் உன் பாசத்தை தாங்கினேன். அது கூட ஞாபகம் இல்லையா? நல்ல ஞாபகம் இருக்கு. உன் 2 கையிலயும் சாணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் துப்பட்டாவில தொடச்சிட்டு போன மெக்கானிக் ராஜேஷ் தானே நீ? அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் என் துப்பட்டாவை துவைக்க முடியாம நான் கஷ்டப்படுறேன் தெரியுமா? ஐயோ என்ன சொல்லி நான் புரிய வைக்கிறது. நான் தான் அண்ணா நகர்ல இருந்து எம்ஜிஆர் நகருக்கு வந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்த ராஜேஷ் சாமி. யாரை ஏமாத்துறீங்க? அவர் நிறைய தாடி வச்சுட்டு நல்ல ரைமிங்கா பேசுவாரு. ஐயோ ரீனா நீ நல்லா ஏமாத்துற. இவர்தான் உனக்கு நிச்சயம் பண்ண ஒரிஜினல் ராஜேஷ். நான் நம்ப மாட்டேன். நீ நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சுதான் இதப்பா டிரைவிங் லைசன்ஸ், வாக்காளர் அட்டை, கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் ஒரே பேர் தான், ஒரே அட்ரஸ் தான். இதெல்லாம் இவன்ட்ட காமிதுக்கு பதிலா ஏதாவது ஒரு பேங்க்ல கொடுத்துருந்தா என்ன நம்மளுக்கு லோனாவது கொடுத்துருப்பான். இவ்வளவு சொல்லி இந்த பொண்ணு நம்மளுக்கு இந்த பொண்ணு வேணாம் சாம், வா போலாம். ஒரு நிமிஷம், நீங்களும் ஒரிஜினல் ராஜேஷ் சாமுவேல்னா உள்ள உங்க பேரை சொல்லிட்டு சப்பாத்தி குருமா சாப்பிடறானே அவன் யாரு? Buddy. ஏ ரீனா, இவன் கிட்ட ஏன் பேசிட்டு இருக்க வீணா? நீ வச்ச சப்பாத்தி குருமா எனக்கு வேணாம். உங்க 2 பேர் நடுவுல நானா? Buddy. 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 இவன் நீ உள்ளதான் இருந்தியா? இவ்வளவு குழப்பத்துக்கு காரணமா இருந்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இது அண்ணாவே ஆனே அழிகிறான். அடிக்க வேணாம் சொல்லு ரீனா. ஒரிஜினல் கோல்டு இருக்கும் போது உமா கோல்டு தான் ஜொலிக்குதுன்னு வாங்க. அந்த உமா கோல்ட நான் இருந்துட்டு போறேன் ரீனா. உமா கோல்டா இருந்து என் கழுத்து அறுத்தது போதும். ஒரிஜினல் கோல்டு வந்தாச்சு, இனிமேட்டு நீ தேவையில்ல, போடா வெளியில. வெண்மதி வெண்மதி நெல்லு நீ வானுக்கு மேகத்துக்க சொல்லு. வெண்மதி வெண்மதி நெல்லு நீ வானுக்கு மேகத்துக்க சொல்லு. உன்னை இன்றோடு நபரப்பேனே நபரப்பேனே உன்னாலே நெஞ்சில் பூத்த காதல் மேலும் மேலும் துன்பம். அவன் எப்படி அடிச்சான்? எப்படி அடிச்சானா? இப்படிதான் அடிச்சான். டேய், நேத்துல இருந்து எல்லாரும் மாத்தி மாத்தி கேக்குறீங்களே, எவனால ஏதாவது செஞ்சீங்களாடா? அவன் விட்டு அடி வாங்கின இல்ல,
அங்க எதையா செய்தா நீ? வடகறி செய்யலான்னு பார்த்தேன், கடாய் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. டேய், என்னைய மடக்கி பேசுறியா? மாற ஓடிச்சிடும், போய் உட்கார்றா. இல்ல பாடி, அவங்கள சும்மா விடக்கூடாது. இப்போ எங்க அப்பா துப்பாக்கிய போய் எடுத்துன்னு வரேன். டேய், உங்க அப்பா வச்சிருக்க துப்பாக்கியில பால்ஸ் போட்டு பலூன் தாடா சுட முடியும். அதை எடுத்துட்டு போய் நான் என்னடா பண்ண முடியும்? பல்லவனுக்கு புல்ல ஆயுதம். எதுரா இந்த புல்ல ஆயுதமா? ஒரு மூட்டை புல்லா இருக்கு, பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு அமைச்சு வை, பாகிஸ்தான் பார்டர்ல யூஸ் பண்ணிப்பாரு. டேய், ஏதோ பண்ணாட சொன்ன பழமொழியெல்லாம் சொல்லி மறுபடியும் என்ன மாட்டி விட பாக்காதடா. போடா, போய் உட்கார்றா. ஏண்டா அங்க போயிட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கே, உனக்கு வெட்டமா இல்ல? நான் மட்டும் அடி வாங்கிட்டு வந்தேன், உனக்கு சாப்பிட எதுவும் வாங்கிட்டு வரலன்றா காண்டுல பேசுறியா? அது இல்லடா, என்ன ஆனாலும் சரி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து தாலி கட் பண்ணு, என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. தாத்தா, உன் தலையோ வெள்ள, அந்த பொண்ணு எனக்கு இல்ல. அப்போ அந்த பொண்ணுக்காக வாங்கின ஸ்டிக்கர் போட்டு ஏர் பின்னு டிஸ்கோ லப்பரு இதெல்லாம் இன்னும் ஆவருது. எல்லாத்தையும் பாதி விலைக்கு வித்துட்டு அந்த பணத்துல தாஜ்மஹால் பக்கத்துல என் காதலிக்காக ஒரு வாணி மகால் கட்ட போறேன்டா. வாணி மகால் தான் என் கனவை டி நகர்ல கட்டிட்டாங்களே. எங்க ஆயா கூட தான் ஏற்கனவே ஒருத்தன் கட்டிட்டான். ரெண்டாவது தடவை நீ கட்டிக்கலையா? அந்த மாதிரிதான்டா சுப்புனி. அடி, இன்னும் சமாதானம் சொன்னால நடக்காது. உன்னை அடிச்சவனே நாங்க சும்மா விட மாட்டோம். எல்லாரும் கிளம்புங்கடா. டேய், கிளம்புங்கடா சொல்லி ஆளாளு கிளம்பி அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போயிடுவீங்க. அங்க போய் தனியா எவன்டா அடி வாங்குறது? அப்போ அவனுங்களை சும்மா விட சொல்றியா? உனக்கு சூடு சொன்ன இல்ல, நீ உப்பு போட்டு சாப்பிடல? டேய், காலையில டீ மட்டும் தான்டா சாப்பிட்டேன். டீல எவன்டா உப்பு போட்டு சாப்பிடுவான்? இருந்தாலும் பெருசு உனக்கே கோவம் வருதுன்னா சிரிச்சு நான் சும்மா இருப்பேனா? கூப்பிடுற ஆட்டோவை. அந்த ஆட்டோ காசை என்கிட்ட கொடுத்துங்க, நானே வந்துட்டேன். நீ என்கிட்ட கேக்குற காசு, என் பின்னாடி நிக்கிறான் தாசு. அவன் கடிச்சானா நீ டாக்டர் கொடுக்கணும் பீஸ். மாதிரி தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும் கடைசியில் தர்மம் தான் வரும். நீ கடைசியா சொன்ன வார்த்தை வெள்ளம். நீ என்னை விட குள்ளம். அடிச்சனா இப்ப நீ போய் விடுற இடம் பள்ளம். ஏண்டா இங்க என்ன வார்த்தை விளையாட நடக்குது? முடிஞ்ச இடத்துல இருந்து ரைமிங்கா பேசிட்டு இருக்கேன். டேய், பேசுறத நிறுத்தினா அந்த கேப்ல நீங்க அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும்டா. தம்பி, நான் உன்னை அடிக்கவில்லை. எனக்கு ரீனாவுக்கும் கல்யாணம். கண்டிப்பா நீங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு போதான் வந்தேன். டேய், நீ கூப்பிட்டால கல்யாணத்துக்கு வர மாட்டேன்டா. ரிசப்ஷன் நைட் அன்னைக்கு வருவோம், ஃபுல்லா குடிப்போம், ரீனா கிட்ட பண்ணுவோம்டா கலாட்டா. என்ன கலாட்டா பண்ணுவியா? ஒன்னா எப்ப பார்த்தாலும் நீ எல்லாம் அடிச்சா? மூணாவது அடிச்சா நீ என்ன திருப்பி அடிப்பேன்னு எனக்கு தெரியும். ஏ டண்டனக்கா, ஏ டனக்குனக்கா. ஐயோ ராஜேஷ், தயவுசெய்து ஒரு அடியாவது அடியா. அப்படி அடிக்கிறேன்னா உங்களால அடிக்க சொல்லு, என்கிட்ட இதெல்லாம் நடக்காதடா. ஏய் வாடா. அதான் சொல்றான்ல, ஒரு அடியாவது அடிங்கப்பா. ரத்தம் இனிமே நான் யாருமே பார்க்க மாட்டேன். கண்ணு தூண்டுதையா வைக்கப்ப நான் வாங்கிக்க. நெஞ்சை போல் கொய்தவளே. ரீனா, கொஞ்சம் நில்லு. உன் மனசுல யார் இருக்கான்னு சொல்லு. ரீனா, உன் மனசுல அவன் இல்லன்னு உடனே சொல்லு. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. குழப்பமா இருந்தா நாம 3 பேரும் சாப்பிட்டு போறோம். யாருக்கு கருப்பு வருதோ அவங்க ஒதுங்கிடணும். ரீனாக்கு கருப்பு இருந்தா அப்பா ஒதுங்கிடுவா. நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இது செல்லாது. எனக்கு குழப்பமா இருக்க நேரத்துல நான் கண்ணை மூடி பார்த்துதான் முடிவு பண்ணுவேன். நான் கண்ணை மூடும் போது என் கண்ணுக்குள்ள யார் தெரியுறாங்களோ அவங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேன். இவன் யாரு, இவன் யாரு, வந்தது எதற்காக? சிரிக்கின்றான், ரசிக்கின்றான். நான் தானே வந்தேன் எனக்காக. சிரிக்கின்றேன், ரசிக்கின்றேன், உனக்கே உனக்காக. என்னாச்சு எனக்கே தெரியலையே, என் மூச்சின் காய்ச்சல் குறையலையே. கடல்ல இருக்குது மீன், இவ கண்ணுல தெரிஞ்சது நானு. கண்ணா மூணா யாருமே தெரிய மாட்டாங்க. அத முதல்ல தெரிஞ்சுக்க. தாத்தா போறாரு பொடி, போதும் உன் கடி. நீங்க 2 பேருமே என் கண்ணுக்குள்ள தெரியல. என் கண்ணுக்குள்ள எல்லாம் தெரிஞ்சவங்க யார் தெரியுமா? விஜய், அஜித், சூர்யா, விக்ரம், மாதவன், இவங்க எல்லாரும் தான் என்னோட ஜோடி. உன் ஜோதி நீ தேடிக்கிட்ட, என் ஜோதி அங்கப்பா. ஜோடி கிடைச்சிருச்சு, நீயும் ஜோடியை தேடிக்கிட்ட. ஆனா இந்த தாடிக்கு தான் இன்னும் ஜோடியே கிடைக்கல. அட பொன்னான மனசே, பூவான மனசே, வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. ஆசை வச்ச பச்சை கிளியோ வேறு ஜோடி தேடி போயிருந்தா, பூஜை செஞ்ச வஞ்சி மலரோ வேறு சென்ற